ஹலோ மக்களே, மாயாச்சின்னு சீரியல் செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. யாரும் எதிர்பார்க்காத மாதிரி நம்ம ரகுராம் கருப்பு சாமியா மாதிரி கதிரை கார்த்திட்டேருந்து காப்பாற்றுறாங்க. அதே சமயத்தில் ரகுராமும் கருப்பு சாமியா வந்து கதிரை அப்படியே மருமகனாக ஏற்றுக்கிறாங்க. அந்த சந்தோஷத்தில் இருக்கும் போதே கார்த்தியும் ஒரு வழியாக கதிரை குத்திடுறாங்க. கத்தி குத்துனால உயிருக்கு போராடிட்டு இருக்க நம்ம கதிரை பார்த்து தானா அப்படி கதறி அழுறாங்கன்னே சொல்லலாம். அந்த சீன் எல்லாம் பார்க்கும்போது செம எமோஷ்னலாக இருந்துச்சு. தானா எப்படியாவது கதிரை காப்பாற்றிடணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்க்கும் போது அவங்களும் எப்படியாவது ஆப்ரேஷன் பண்ணணும், இப்போவே பணம் வேணும்னு கேட்கவும் தனாவும் அந்த பேட்மிண்டன் போட்டியில் வின் பண்ணி அந்த பணத்தை வச்சு எப்படியாவது கதிரை காப்பாற்றிடணும்னு சொல்லிட்டு காலத்தில் சரியாக இறங்குறாங்க. அதே சமயத்தில் விளையாடும் போது நம்ம கதிரோட ஞாபகமாகவே இருக்குது நம்ம தனாவுக்கு. ஒரு வழியாக தனா கதிரை காப்பாற்றிடுவாங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ரகுராமும் கதிரை மருமகனா ஏற்றுப்பாங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கதிர் மேலே செம கோபத்தில் இருக்க கார்த்தியும் எப்படியாவது அந்த கதிரை தீர்த்து கட்டணும்னு சொல்லிட்டு கருப்புசாமி வேடம் போட்டு குலதெய்வ கோயிலுக்கே வந்துடுறாங்க. அதே சமயத்தில் எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கும்போது கார்த்தியும் கரெக்டாக கதிர் வந்த உடனே அவன் மேலே அப்படியே ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அந்த வெட்டு அருவாளை வச்சு அப்படியே தீர்த்து கட்டிடலான்னு ஒரு பிளானை போடுறாங்க. கதிரும் அது கருப்பசாமி தான் சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்க போகும்போது கரெக்டாக கார்த்தியும் அவங்கள வெட்டுறதுக்கு போகிறாங்க. அந்த டைமில் நம்ம ரகுராமுக்கு மேலே சாமி வந்துடுது. அப்படியே ரகுராம் அந்த இடத்துலையே ஆட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்களுக்கு ஆட்டம் வரும்போது சுற்றி இருந்தவங்க எல்லாரும் என்னடா ரகுராமோட உடம்புல சாமி பூந்துட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கருப்பு சாமி வேடம் போட வைக்கிறாங்க. கார்த்திக்கும் கொஞ்ச நேரத்துக்கு அங்கே நடக்கிறது எதுவுமே புரியலை. எப்படி ரகுராமோட உடம்புல இப்படி வந்துச்சு, என்னவாது பண்ணி எப்படியாவது இந்த கதிரை தீர்த்து கட்டிடணும்னு அப்பவும் யோசிச்சுட்டே இருக்காங்க. நம்ம கதிரும் அப்படியே ரகுராமுக்கு பின்னாடியே போய் உங்கள் பொண்ணு தனாவை நான் மேரேஜ் பண்ணது எதுவுமே தப்பு இல்லை, நான் ஒரு நல்லது செய்ய போய் தான் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்கவும் அதை கேட்ட ரகுராமும் என் பொண்ணை இது வரைக்கும் காப்பாற்றினது நீ தான், நான் எப்போவுமே உன்னை மருமகனாக ஏற்றுப்பேன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட கதிர்க்கும் பயங்கரமாக சந்தோஷம் ஆகிடுது. ஒரு வழியாக அவங்க நம்மளை பற்றி புரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கும் போதே அந்த சைட்லேருந்து கார்த்தி வந்துடுறான். கார்த்தி அப்படியே நம்ம கதிரை பார்த்து நான் இங்கே இப்படி இருக்கும்போது நீ மட்டும் நிம்மதியாக இருக்கலாமா, எப்படி இருந்தாலும் நான் உன்னை சும்மா விட போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு கதிரை அப்படியே எல்லாரும் பிடிச்சு மடக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்தி ஒரு கட்டத்தில் அவங்க வச்சுருந்த கத்தியை வச்சு அப்படியே கதிரோட வயத்திலே குத்திடுறாங்க. கதிர் அந்த இடத்துலே சுருண்டு விழுந்துடுறாங்க. இதெல்லாம் தெரியாத அங்கே உள்ளவங்களும் அப்படியே தனா மாயா எல்லாம் ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு ஓடி வரவும் கதிர் இந்த மாதிரி உயிருக்கு போராடிட்டு இருக்கதை பார்த்துட்டு இருந்த நம்ம தனாவும் என்னடா கதிருக்கு ஆச்சுன்னு சொல்லிட்டு பதறி போய் வராங்க. அப்படியே தனா கதிர் பக்கத்துல இருந்து ஆள ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன கதிர் ஆச்சு அப்படின்னு பதறி போய் ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஒரு விளையாட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போன நம்ம தனாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியலை. அங்கே உள்ளவங்க எல்லாம் செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இப்போதைக்கு ஆப்ரேஷன் பண்ணாதான் இவங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணதுக்குள்ளே பணத்தை இப்போவே கெட்டிடணும் அப்படின்னு சொல்லவும் தனாவுக்கு அந்த பணத்துக்காண்டி என்ன பண்ணுறதுன்னு புரிய மாட்டேங்குது. ஆனால் இந்த கதிரோட நிலைமையை பார்த்து கொஞ்சம் கூட வருத்தப்பட்டுட்டே இருக்காங்க தனாவும். இப்போ போய் நம்ம வீட்டில் கேட்டால் கண்டிப்பாக ஏதாவது யோசிப்பாங்க, இப்போதைக்கு யாருக்குமே தெரியாண்டா இதை பற்றி அப்படின்னு நம்ம தனாவும் நினைக்கிறாங்க. ஆனால் ரொம்பவே காதலிச்சிட்டு இருந்த நம்ம கதிரை எப்படியாவது கைவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம தனா அவங்க உயிரை காப்பாற்றுறதுக்காண்டி அவ்வளோ போராடுறாங்கன்னே சொல்லலாம். ஒரு வழியாக தனாவுக்கும் பேட்மிண்டன் போட்டி ஞாபகம் வரவும் எப்படியாவது இந்த போட்டியில் நம்ம கலந்துக்கிட்டோன்னா அதில் வர பணத்தை வச்சு நம்ம கதிர் உயிரை காப்பாற்றிடலான்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி கதிர் ஒரு பக்கம் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கவும் நம்ம தனாவும் அதெல்லாம் பெருசுப்படுத்தாமல் எப்படியாவது இந்த போட்டியில் கலந்து போவோம்னு சொல்லிட்டு அந்த போட்டியிலேயே கலந்துக்கிறதுக்கு போகிறாங்க. அதே சமயத்தில் நம்ம கதிரும் இந்த ஹாஸ்பிட்டல்லே இருக்காங்க. நம்ம தனாவும் என்னதான் பேட்மிண்டன் போட்டியில் விளையாடுறதுக்கு ஆரம்பித்தாலும் அவங்களுக்கு கதிர் ஞாபகமாகவே இருக்குது. ஒரு வழியாக கிடைச்ச பணத்தை வச்சு நம்ம கதிரையும் காப்பாற்றிடுறாங்கன்னே சொல்லலாம்.